ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீப சீரியல் எபிசோடை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தீபா ராமியாட்ட சொல்கிறாங்க, காஞ்சிபுரத்தில் ஒரு சாமியார் இருக்காராம், அவரை பார்த்தாக்கி கண்டிப்பாக அத்தை குணமாயிருவாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படிங்கவும், என்ன தீபா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அண்ணி தான் சொன்னாங்க, அந்த சாமியார்கிட்ட அவருடைய பிரச்சனையை சொன்னால் அவர் அந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுவாராம் அப்படின்னு தீபா ரம்யாட்ட சொல்கிறாங்க. அதனால் எப்படியா அந்த சாமியார்கிட்ட நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் ரம்யா அப்படிங்கவும், உடனே அவங்களும் தீபாட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அந்த சாமியாரை பற்றி நான் விசாரிச்சுக்கிட்டு உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன், கண்டிப்பாக பாரு அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு நீ சந்தோஷமாக இருப்பேன், அதுக்காக நான் உனக்கு என்ன உதவினாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு ரம்யா தீபாட்ட நம்பிக்கையாக பேசுகிற மாதிரி அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரம்யாவும் ரொம்பவே நல்லவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபாவும் நினச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரம்யா இதை வச்சு ஒரு திட்டத்தை போடுதாங்க, கார்த்தியை அடையிறதுக்கு இதை நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆள்கிட்ட சொல்கிறாங்க, நீ சாமியார் வரைக்கும் வேஷம் போடணும், நான் சொல்கிற மாதிரிக்கே நான் கூட்டிகிட்டு வர பொண்ணுக்கிட்ட நீ சொல்லணும் அப்படிங்கவும் அவரும் சரி அப்படிங்கிறாங்க. ரம்யா பார்த்தோம்னா அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ குடும்பத்தோட அவ்வளோருமே ரொம்பவே சோகத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா தீபாட்ட சொல்கிறாங்க, தீபா அந்த சாமியாரை பற்றி நான் விசாரிச்சுட்டு அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லவும் தீபா சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி நான் கார்த்தி சார்ட்ட நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே நீ கார்த்தியில் சொல்லிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ ஆண்டி எப்படி இருக்காங்க, ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படிங்கவும், ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு ரம்யா, ஆனால் அத்தையோட நிலைமையில எந்தவித முன்னேற்றமும் இல்லை, அப்படியே தான் அவங்க இருக்கிறாங்க. அதை பார்த்தா எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது அத்தை குணமடைஞ்சு அவங்க கண் முழிச்சிடணும், பழையபடியாக அவங்க எங்ககிட்ட எல்லாத்தையும் நல்லபடியாக பேசணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. நீ நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் பாரு அப்படின்னு தீபாட்ட ரம்யாவும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகை உட்காந்துருக்கும். அப்போ கார்த்தியை தனியாக வாங்கன்னு சொல்லி தீபா கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் தீபா கூட போகிறாங்க. என்னாச்சு தீபா அப்படிங்கவும், நான் ஒரு சாமியார்ட்ட நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பற்றி அதுக்கு தீர்வு காணதுக்காக நான் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க தீபா அப்படிங்கும்போது, ஆமாம் அண்ணி தான் சொன்னாங்க, காஞ்சிபுரத்தில் ஒரு சாமியார் இருக்காராம், அவர்கிட்ட நம்ம பிரச்சனையில் சொன்னோம்னா பரிகாரம் சொல்லுவார், அதை மட்டும் நான் சேர்த்துட்டோம்னா கண்டிப்பாக பாருங்களேன் அத்தை கண் முழிச்சிருவாங்க, பழையபடியே நம்ம வீட்டில் வந்துடுவாங்க அப்படிங்கவும், இதை கேட்டுட்டு கார்த்திக் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. என்னமோ தீபா நீங்கள் சொல்கிறது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வர மாதிரிக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக பாருங்களேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு கார்த்திகிட்ட தீபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால நானும் ரம்யாவும் போகிறோம் அப்படிங்கும்போது, அப்போ நானும் வரட்டும் அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. இல்லைங்க, நீங்கள் அத்தை பக்கத்தில் இருங்க, நீங்கள் மட்டும் வந்துட்டீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே உடஞ்சி போயிடுவாங்க, எல்லாருக்கும் நீங்கள் தான் தைரியம் சொல்லணும், அதனால் நீங்கள் இருங்க, நானும் ரம்யாவும் போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி நீ மீனாட்சி அண்ணியாவது கூட்டிகிட்டு போ அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது, இல்லைங்க யாரும் வேண்டாம், மீனாட்சி அண்ணி இங்கே இருந்தாக்கி உங்களுக்கு இல்லை அத்தைக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்தை பற்றி குடும்பத்தோட எல்லாத்துட்டையும் கார்த்தி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு சரியில்லாமல் தான் இருக்குது. இப்போ இந்த நிலமையில நீ போகணுமா தீபா, நீ இங்கே இருந்தேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மீனாட்சிலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை நான் அத்தைக்காக தானே போகிறேன், அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவோடு நான் வருவேன், அத்தை நான் வரும்போது கண்டிப்பாக கண் முழிச்சிருவாங்க, நீங்களாம் தைரியமாக இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கூட தீபா கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரம்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க மனசுக்குள்ளுக்கு. அப்போ ரம்யா கார்த்திட்டு சொல்கிறாங்க, கார்த்தி நாங்கள் அந்த சாமியாரை பார்க்க போகிறோம், கண்டிப்பாக ஆண்டி குணமாயிருவாங்க பாருங்கள், நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, தீபாவை நான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரம்யா, உங்கள் கூட வரதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, எனக்கு அம்மாவை நினச்சா தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டி சீக்கிரமாகவே கண் முழிச்சிடுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் தீபாவும் அந்த சாமியாரை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அடுத்து ரம்யா தனியாக நின்றுக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க, நாங்கள் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறோம், நான் சொன்ன மாதிரிக்கு நீ சாமியார் மாதிரிக்கு நீ செட்டப்லாம் பண்ணிட்டே அப்படிங்கும்போது, ஆமாம் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நான் எல்லாம் செட் பண்ணிட்டேன், நீங்கள் எப்போனாலும் வரலாம் அப்படின்னு அந்த ஆளும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரம்யாவும் தீபாவும் அந்த சாமியாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. தீபா அழுதுகிட்டே வராங்க. அப்போ ரம்யா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தீபா அழாத தீபா, எல்லாமே சரியாயிரும், நீ அழுதுகிட்டு இருக்காத அப்படிங்கும்போது, இல்லை நான் அத்தை என்னை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம், ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அத்தை என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, இப்போ தான் கொஞ்ச நாளாக நாங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம், இப்போ இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஆகிப்போச்சுது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அத்தை என்னுடைய கல்யாணத்தை கூட பார்க்கல, நான் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம்ல, அதனால என்னுடைய கல்யாண வெட்டிங் டேயில் அத்தை பெருசாக கொண்டாடுன்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நிலைமை இப்படி ஆகிப்போச்சுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எல்லாம் நான் போன நேரம் தானோ அப்படின்னு எனக்கு தெரியல, நான் போனனால தான் அந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை அடுத்தடுத்தா வந்துட்டு இருக்குதோ அப்படின்னு சொல்லி எனக்கே என் மேலே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படிங்கவும், அப்படிலாம் நீ சொல்லிட்டு இருக்கா தீபா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ரம்யா தீபாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த சாமியார் இருக்கிற இடம் வந்துடுது. அப்போ இந்த
இடம் தான் வா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து தீபாவை கூட்டிகிட்டு போகவும் அங்கே போனதுமே வந்து ரம்யா வந்து அந்த சாமியாட்ட வந்து கஞ்சாடை காட்டுறாங்க. அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரிக்கு தலையசைக்கிறாங்க. அப்போ தீபா வந்து அழுதுகிட்டே அவங்க நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க. எப்படியாவது எங்கள் அத்தை வந்து நல்லபடியாக குணமாகி வந்துடணும், எங்கள் அத்தை தான் எங்கள் குடும்பத்துக்கு அஸ்திவாரமே, அவங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, அவங்க நல்லபடியாக குணமாகி வந்துடணும் அப்படிங்கவும் அப்போ சாமியார் வந்து தீபாட்ட சொல்கிறாங்க, அம்மா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, ஆனால் அந்த பரிகாரம் செய்யணும்னா ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம், அது செய்துட்டுன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் விளைகிறோம், உங்கள் அத்தையும் கண்முழிச்சிருவாங்க அப்படிங்கவோ நீங்கள் என்ன பரிகாரம்னாலும் சொல்லுங்கள் சாமி நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு 2 பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது உன்னுடைய தாலி தோஷத்தினால தான் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதனால் உன்னுடைய கணவருக்கு வந்து நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுவும் வந்து அந்த ஜாதகம் வந்து கார்த்தியோட ஜாதகத்தோட பொருத்தமாக இருக்கணும், அப்படி ஒரு நட்சத்திர ஜாதகத்தை தான் நீ வந்து கார்த்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தீபா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாமி இந்த மாதிரிக்கு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது சரி நீங்கள் இன்னொரு பரிகாரம் சொன்னீங்களா அது என்னென்னு கேட்கும்போது நீ உன் கணவரை வந்து நிரந்தரமாக நீ பிரியணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து தீபாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ வந்து உன்னுடைய கணவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுன்னா நீ வந்து அவங்க கூட இருக்கலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது, ஆனால் வந்து நீ உன் கணவருக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நீ நிரந்தரமாக பிரியணும், இதுதான் இந்த பரிகாரம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே வந்து உன்னுடைய தோஷத்தினால தான் அந்த குடும்பமே இந்த மாதிரிலாம் பிரச்சனையில சந்திச்சிட்டு இருக்கு அப்படிங்கவோ இது கேட்டதுமே தீபாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன சாமி நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, வேறு ஏதாவது பரிகாரம் கிடையாது அப்படிங்கும்போது இல்லைங்க வேறு எந்த பரிகாரமும் கிடையாது அப்படின்னு அந்த சாமியாரும் சொல்லியிருந்தாங்க. ரம்யா செட் பண்ணி வச்ச சாமியார் வந்து ரம்யாவுக்கு சாதகமாகவே சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டுட்டு தீபாவுக்கு ஒன்று முறையாக முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.